கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24வது வசனங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 மற்றும் 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம்! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை இந்த ஒரே ஒரு வசனத்தில் பவுல் கொண்டு வந்து நிறுத்தி திருச்சபைக்கு சொல்லித் தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலின் நோக்கம் இதுதான் என்பதை 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொல்லி. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் பொழுது தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார். தம்முடைய சாயல் என்று சொல்லும் பொழுதே ஆண்டவருக்குள்ளாக இருந்த எல்லா விதமான தனித்தன்மையும் நமக்குள்ளாக இருந்தது. ஆகவேதான் மனிதனை கடவுள் உருவாக்கும் பொழுது பிற உயிரினங்களை உருவாக்கின வண்ணமாகவோ மற்றவைகளை உருவாக்கின வண்ணமாகவோ உருவாக்காமல் ஆண்டவர் மிகவும் அற்புதமாக மனிதனை படைத்தார். ஆகவேதான் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவார்கள், மேன் இஸ் தி க்ரௌன் ஆஃப் ஆல் கிரியேஷன் என்று சொல்லுவார்கள். மனிதன் எல்லா படைப்புகளுக்கும் அவன் மகுடமாயிருக்கின்றான். கடவுள் அவ்வளவு நேர்த்தியாக மனிதனை உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளுடைய ஜீவனை நமக்குள்ளாக பெற்றிருக்கிறபடினாலே நமக்கென்று தனித்துவம் இருக்கிறது. ஆகவேதான் ஆதாமை பார்த்து கடவுள் சொல்லும் பொழுது, நீ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டு பலுகி பெருகு என்று சொல்லி அவருக்கென்று ஒரு இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லுவோமே, அப்படி அவர் தனியாக அவன் தீர்மானிக்க முடியும், செயல்பட முடியும், செயல்படுத்த முடியும் என்கின்ற காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் என்ன நிகழ்ந்தது? ஆதாம் முதல் மற்ற எல்லா மனுக்குலமும் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்தது. அதுதான் இங்கே 23வது வசனத்தில் பவுல் சுட்டி காண்பிக்கின்றார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். எல்லாரும் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினாலே அங்கே என்ன நிகழ்கின்றது? கடவுளுடைய மகிமையை, கடவுளுடைய அந்த ஆசீர்வாதங்களை, கடவுளுடைய அந்த வல்லமை தனக்குள்ளாக இருந்ததே, அது எல்லாவற்றையும் இழந்து ஒரு பரிதாப நிலைமைக்கு மனுக்குலம் தள்ளப்பட்டது. ஆனால் அதற்கு அடுத்த வசனம் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான கடவுள் என்று சொல்லித் தருகிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினால், இலவசமான கிருபை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. கடவுளுடைய கிருபை அப்படி என்றால் கடவுளுடைய தி அன்கண்டிஷனல் மெர்சி, அதுதான் கிருபை, ஒத்தாசை. அன்கண்டிஷனல், அதில் எந்த விதமான சட்டதிட்டங்களும் கொடுக்கல் வாங்கல் கிடையவே கிடையாது. அன்கண்டிஷ்னலி God loved human being. மனிதர்களை கடவுள் நேசித்தார். அவர் நேசித்து
அவர் இலவசமாய் கிருபையை அவனுக்கு கொடுத்தார். இலவசமாய் அவனுக்கு கிருபையை கொடுத்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அந்த மீட்பை கொண்டு கிறிஸ்து இயேசுவின் மரணத்தினாலே பாடுகளின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக உறுதியாக்கப்பட்டதான அந்த மீட்பை கொண்டு நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்? இலவசமாய் கடவுளுடைய கிருபையை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானது அல்லவே அல்ல. இன்றைக்கு அநேக நம்மை நீதிமான்களாய் காட்டிக்கொள்வதற்கு என்னவெல்லாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னென்றவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாகிலும் ஆண்டவருடைய மனது குளிர்ந்து ஆண்டவர் என்னை பார்த்து அப்படியே மெய்சிலிர்த்து, ஓ எனக்காக இந்த மகன் என்னவெல்லாம் செய்கின்றான் பாருங்களேன், அவன் அள்ளி அள்ளி கொடுக்கின்றான், ஓடி ஓடி உழைக்கிறான், இப்படியெல்லாம் எனக்காக செய்கிறேன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் மெச்சிக்கொள்வார் என்று நினைத்து தன்னுடைய எல்லா விதமான பிரயாசத்தையும் எடுக்கின்றார். ஆனால் கடவுள் மிக அழகாக தெளிவாக தன்னுடைய திட்டத்தை பவுல் மூலமாக இங்கே சொல்லித் தருகின்றார். ரோம திருச்சபைக்கு இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு கிருபையினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been declared as a righteous person. You have not earned it. நீங்கள் சம்பாதிக்கவில்லை, நீங்கள் நீதிமான்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அறிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த மாபெரும் கிருபையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவிற்று, நம்மை நீதிமான்களாக்கிற்று. இன்றைக்கு நம்மீது இருந்த எல்லா விதமான பாவ சாபங்கள் நீங்கி நாம் கடவுளுடைய பார்வையில் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான மகிழ்ச்சி நமக்குள்ளாய் உண்டாயிருக்கிறது. ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீர் எங்களை கழுவி இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் நல்லதை செய்கிறவர்கள், நாங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளுகிறவர்கள் என்பதினால் நாங்கள் நீதிமான்களாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலும் நீர் எங்கள் மீது இலவசமாக வைத்த கிருபையினாலும் நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றோம். நீதிமான்களாக்கப்பட்ட எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் ஒரு விதமான குறைவையும் வைப்பதில்லை. நீர் எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறேன். அடியனுடைய இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான மாபெரும் கிருபையை தந்து தம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் வழி நடத்தும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.